12ஆம் அதிகாரம் வரையில இந்த நாள்ல தியானித்து இன்றோடு இந்த தானியேல் தீர்க்க புஸ்தகத்தின் தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்த போது தானியேலின் பிரத்யேகமான ஒரு ஜெபத்தை தியானித்தோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்கள் ஆனோம் என்று சொல்லி அவன் பாவ அறிக்கை ஜெபத்தை செய்த பிறகு அவனுக்கு தேவதூதன் மூலமாய் வந்த கர்த்தருடைய வார்த்தை, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அதை நான் அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்ல குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கு கட்டளை வெளிப்படுவதுமல் பிரபுவாக மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரங்களும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களிலே இப்படி ஆகும். அந்த 62 வாரங்கள் சென்ற பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அதற்கு பிறகு முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஓடிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். இத கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தோம். இன்றைக்கு பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரோஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல தானியேலுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீண்ட யுத்தத்துக்கு ஏற்ற காரியமாய் இருந்தது. நீண்ட யுத்தத்துக்குரிய அந்த காரியத்தை தானியேலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அன்று முதல் அவன் 3 வாரங்கள் உபவாசம் எடுத்தான். அவனுடைய உபவாசத்தின் முறை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ருசிகரமான அப்பத்தை புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவில்லை, பரிமள தைலத்தை நான் பூசிக்கொள்ளவில்லை. இப்படி நான் 3 வாரம் 21 நாளும் உபவாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் நூல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பச்சை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் இரைச்சலை போலவும் இருந்தது. ஒருவேளை ஆண்டவருக்கு திடீர்னு நம்ம முன்னால வந்துட்டாரு, எப்படி கண்டுபிடிக்கிறது?
வந்தது ஆண்டவர் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இயேசுநாதர் கூட சீஷர்கள் ஏறத்தாழ 3 வருஷம் அவரோடு பழகிட்டாங்க. இரவும் பகலோட அவரோடு இருந்துட்டாங்க. ஒரு நாள் நீங்கெல்லாம் அக்கறைக்கு போங்க, நான் ஜெபம் பண்றேன்னுட்டு அனுப்பிட்டார். இவர் மலை மேல ஜெபம் பண்ண போறார். சீஷர்கள் படகுல போயின்னுக்கிறாங்க. படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய் கடல் கொந்தளிக்கிறது. இதை ஜெபித்துக் கொண்டிருக்கிற இயேசுநாதர் ஆவியிலே கண்டு அவர்களை ரட்சிக்க காப்பாற்ற வந்தார். கடல் மேல நடந்து வந்தார். சீஷர்கள் என்ன சொன்னாங்க? ஆவேசம். ஆவேசம்னா பேய், பிசாசுன்னு அர்த்தம். இயேசுநாதரை 3 வருஷம் பக்கத்திலேயே பார்த்த சீஷர்கள் அவர் என்னன்னு சொன்னாங்க? சொல்லுங்க. ஆவேசம்னு சொன்னாங்க. ஆவேசம்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம ஆண்டவரை பார்த்ததே இல்லை. அவர் தான் ஆண்டவர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வந்திருக்கிறது ஆண்டவர் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவரை குறித்த சில உருவகம் பைபிள்ல இருக்கு. வெண் வஸ்திரம் தரித்தவராய், அவருடைய தலை முடி ஃபுல்லா வெள்ளையாயிட்டு இருக்குது. எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத ஒரு வெள்ளை. வெள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் பைபிள்ல தான் கொடுக்கப்படும். எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத வெள்ளை. அந்த ட்ரெஸ் போட்டுனுக்கிறாருன்னா அவர் தான் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இங்க பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு சாயல். ஃபாதர் காட் அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சணல் நூல் வஸ்திரம் தரித்து தமது அறையில உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்க முடியாது. அப்படியே துணிஞ்சின்னு அப்படியே ஒளிஞ்சுன்னு பார்த்தியானா அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போல. அவர் பேசினார்னா அப்படியே ஒரு திரளான ஒரு கோடி பேர் ஒரே நேரத்துல ஜோரா கத்தனா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். தானியேல் ஆகிய நான் மட்டும் அந்த தரிசனத்தை கண்டேன். என் கூட இருந்தவங்க அதை பார்க்கல. நான் தனித்து விடுபட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். அதை பார்த்ததும் என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் வாடி போயிற்று, திடனற்று போனேன், முகக்குப்புற தரையிலே விழுந்தேன். ஒரு புருஷன் என்னை தூக்கி என்னை திடப்படுத்தினான். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேள். நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அப்படின்னா 9ஆம் அதிகாரத்திலே தானியேல் செய்த ஜெபம் சொல்லுங்க கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஆனா பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, இப்ப இங்க பெர்சியா ராஜாவாகிய கோரோஸ் என்று சொல்லும் பொழுது அது ராஜா. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதின்னு சொன்னா ஒவ்வொரு தேசத்தின் மேலும் ஒரு ஆவி இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தின் மேலும் ஒரு ஆவி இருக்கிறது. இந்த காரியம் பிசாசு, சாத்தான் அல்லது லூசிபர் 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். யார?
காபிரியல. இந்த லூசிபர் யாரை எதிர்த்து நின்றான் சொல்லுங்க? காபிரியல. இப்போ காபிரியல் மீகாவேலுக்கு மைக்கேலுக்கு அறிவிச்சான். தானியேல் ஜெபம் பண்ணா, அந்த ஜெபத்துக்கான பதிலை நான் கொண்டு செல்லுகிறேன். இந்த பெர்சியாவினுடைய அதிபதி என்னை தடை செய்கிறான், நீ வந்து எனக்கு உதவி செய் என்று கேட்டான். அப்பொழுது மீகாவேல் வந்து அவனை ஒதுக்கி அவனை தள்ளிட்டு யாருக்கு வழி விடுகிறான்? காபிரியலுக்கு வழி விடுகிறான். காபிரியல் வந்து தானியேலோடு பேசுகிறான். இப்போ வான மண்டலத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. இது ஒண்ணு, நம்முடைய ஜெபங்கள் தேவனை எட்டாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் தடை செய்யும். தேவனுடைய பதில் நம்மிடத்திலே வந்து சேராதபடிக்கு வானமண்டலத்தின் ஆவிகள் கிரிய செய்யும். அப்போ நம்முடைய ஜெபத்துல தானியேல் நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறான். என்ன அந்த உதாரணம்? ஃபர்ஸ்ட் பாவ அறிக்கை செய்தா நம்முடைய ஜெபங்கள் என்ன ஆகும்? கேட்கப்படும். கேட்கப்படுகிற அந்த ஜெபத்துக்கு பதில் வர சில நேரத்துல, சில நேரத்துல எல்லா நேரத்திலும் தடைப்படும். ஆனா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இட் வில் நெவர் பி டூ லேட். பதில் என்னைக்குமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னத்துக்கு அப்படின்ற நிலைமை வராது. The answer will be there on the appointed time. உனக்கு கண்டிப்பா வேணும் என்கின்ற நேரத்தில் பதில் வந்தே தீரும். பதில் வந்தே தீரும். எந்த வானமண்டலத்தின் ஆவியும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீண்ட நாட்களுக்கு தடைப்படுத்தி வைக்க முடியாது. There will be a breakthrough in the heavenlies. அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வாயுத போராயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று அவருடைய நிருபங்களிலே சொல்லி இருக்கிறார். அப்போ வானமண்டலம் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக நம்முடைய போராட்டம் இல்லை. We are not fighting the flesh and the blood. மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் விரோதமா நம்முடைய போராட்டம் இல்லை. மாறாக வானமண்டலத்தின் ஆவிகளோடு, பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இந்த போராட்டத்துல நமக்கு ஆண்டவர் தான் உதவி செய்ய வேண்டும். தானியேல் ஏறத்தாழ செத்துட்டான். இந்த பிதாவாகிய தேவனின் இந்த காட்சியை கண்டபோது தானியேல் ஏறத்தாழ செத்துட்டான். நீங்க நம்ப மாட்டீங்க. பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ ஒருத்தருக்குங்க பாருங்களேன், என்ன புரியுதா? He was almost slain. தலை கவிழ்ந்து தரையை நோக்கி, கடைசியா இந்த உலகத்தை விட்டு நம்ம போறப்போ அப்படித்தான் போறோம். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் திமிருனால, பெருமையினால நிமிர்ந்த தலை கொஞ்சம் என்ன ஆயிட்டோம், நல்லாக்குறப்பவே நான் ஒன்னு இல்லாண்டவரு எல்லாம் நீ தான்னு தொங்கிட்டோம். அதான் நம்மளுக்கு நல்லது. ஆண்டவர் அனுப்புவாரு ஒரு தேவதூதனை, அவன் வந்து திடப்படுத்தி முடிச்சுக்கோ. உயிர் போறப்போ என்ன பண்ணுவாங்க? உயிர் போயின்னுக்குது என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஐயோ கத்தி கூச்சல் போட்டு அசைக்குவாங்கல்ல. அப்படித்தான் தானியேல தேவதூதன் என்ன பண்ணான்? ஷேக் பண்ணான். திடன்கொள், எஞ்சுக்கோ, அவர் உன்னை அழிக்கிறதுக்காக வரல, மாறாக உனக்கு என்னத்துக்கு வந்துக்கிறாரு. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
பயப்படாதே, உனக்கு இத கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதே வார்த்தைய பழைய ஏற்பாட்டுல தேவதூதன் யாருக்கோ சொன்னார். யாருக்கு? கிதியோனுக்கு. ஐயோ, நான் ஆண்டவரை கண்டேனே, நான் சாகவே சாவேன் அப்படின்னு சொன்ன போது, பயப்படாதே, திடன் கொள், நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். அதே வார்த்தையில் இங்கே தானியேலுக்கு தேவதூதன் சொல்லுகிறான், பயப்படாதே புருஷனே, நீ பிரியமானவன், உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தானியேலே, இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறது 2 காரியம். ஒன்று, பெர்சியாவின் தேசத்திலே அல்லது பாபிலோன்லே நடக்க போகிற சம்பவம் ஒரு புறம், மறுபுறமோ 14ஆம் வசனத்தின்படி இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படுத்தும்படி வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் ஆகும் என்று அறிவித்தான். கவனிங்க, மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். நல்லா கவனிங்க, நீ உன்னை பலப்படுத்தி கொண்ட பிறகு உன் சகோதரனை திடப்படுத்து. பிப்ளிக்கல் பிரின்சிபல். நான் சொல்றது நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நீ உன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு பக்கத்தில் இருக்கிற உன் சகோதரனை என்ன பண்ணு? திடப்படுத்து. ஆஃப்டர் Daniel energized, தானியேல் சத்துவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தரியு ராஜாவை அவன் திடப்படுத்துகிறான். அப்போ 11ஆம் அதிகாரம் முழுசும் என்ன தெரியுமா? பெர்சிய மேதிய ராஜாக்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய யுத்தம். நமக்கு அதுல 0%. 11ஆம் அதிகாரம் முழுக்க நமக்கு ஒண்ணுமே இல்லை. அது யார் சம்பந்தமானது சொல்லுங்க? தரியு ராஜா, மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் சம்பந்தமானது ஃபர்ஸ்ட். 2வது, அது முழுக்க நடந்து முடிச்சிருச்சு. இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட யுத்தங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அதை நினைச்சு ஐயோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? 11ஆம் அதிகாரத்துல படிங்க, அதுல என்ன இருந்தாலும் இப்போ அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவைகளெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். இதுதான் யூதர்களுக்கான அல்லது இஸ்ரவேலருக்கான வாக்குதத்தம் வார்த்தை. 12ஆம் அதிகாரத்திலே உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. சீல் திஸ் புக், சீல் திஸ் ப்ராஃபஸி, முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். நம்ம இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துக்கு பேரு கலிகாலம். அதிகமான அறிவு இந்த உலகத்துல பெருகி இருக்கிற காலம். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையிலே ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையிலே ஒருவருமாக 2 புருஷன் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி,
இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் நூல் வஸ்திரம் தரித்தவர், ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவர். ஓகே, நமக்கு ஒரு உதாரணம் உண்டு. தண்ணி மேல நடந்தது யாரு சொல்லுங்க? இங்க ஒருத்தர் ஆற்றின் மேல நிற்கிறார், நீந்தின் போல, முழுகி போல, பேதுரு மாதிரி. தண்ணீர் ஆற்று வெள்ளம் அடித்து போய்கொண்டிருக்கிறது, அதன் மேல ஒருத்தர் நிற்கிறார். அக்கறையில ஒரு புருஷன், இக்கரையில ஒரு புருஷன். இவன் அவரை பார்த்து கேட்கிறான், இது எப்பொழுது சம்பவிக்கும்? அதுக்கு சணல் நூல் தரித்தவர், நீண்ட ஆயுசு உள்ளவர் சொல்லுகிறார், ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும். ஒரு காலம் 1 வருஷம், காலங்கள் 2 வருஷம், அரை காலம் அரை வருஷம், ஆக மொத்தம் ஒன்னா சேர்த்தா 3.5 வருஷம். 1260 நாள், 1260 டேஸ். அந்த 1260 கூட AD 30 சேர்த்துக்கிட்டா, AD 30ன்னா சொல்லுங்க, இயேசுநாதர் மரித்த ஆண்டு எப்போ சொல்லுங்க? AD 30. இயேசுநாதருடைய பிறப்போடு கணக்கிடக்கூடாது, மேசியா சங்கரிக்கப்படுகிற நாளோடு கணக்கிட வேண்டும். 1290 எங்கிருந்து வருதுன்னா, 1260 கூட மேசியா சங்கரித்த 30 சேர்த்துக்கிட்டா 1290, 1290 இருக்குது. அங்க 11ஆம் வசனம் படிங்க. 1290. இத 1260 பிளஸ் 30, 1290. கொஞ்சம் மேக்ஸ் கவனிக்கலாமா? கொஞ்சம் கணக்கு கவனிங்க. 1260 கூட 30 கூட்டினா எவ்வளோ? சரி, உங்ககிட்ட 1260 ரூபாய் இருக்குது, நான் ஒரு 30 ரூபா கொடுக்குறேன். 2 காசுன்னு சொன்னா தான் உங்களுக்கு புரியும். சேர்ந்தா எவ்வளவு வருது? 1290. அடுத்த வசனம் பாருங்க, 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இந்த 1335ல 1290 கழிச்சா 45. 45 நாள்ல என்ன நடக்க போகுது? இது 45 நாள் என்ன அந்த வித்தியாசம்? ஓகே, அதுக்கு முன்னால வேதத்திலிருந்து இன்னொரு இடத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க. ஏசாயா 11:6 வரை. ஏசாயா 11:6 வரை. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டிகளோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் ஓநாயையும் சிங்கத்தையும் ஆட்டுக்குட்டியையும் பாலசிங்கத்தையும் காளையையும் ஒருமித்து நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். 9ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 11:6 வரை வாசித்தோம். ஏசாயா 11:6 வரை. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை,
சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஓகே, இப்போ ஏசாயாவில் வாசித்த இந்த பகுதி 1000 வருட அரசாட்சியின் நாட்களிலே சம்பவிக்க போகிறது. எப்போ சம்பவிக்க போகிறது? 1000 வருட அரசாட்சியில. சரி, 1000 வருட அரசாட்சி எப்படி ஸ்தாபிக்கப்படும்? அது ஸ்தாபிக்கப்பட்டா தானே அது இன்னொரு வசனத்தை இருபதாம் அதிகாரம் 5-6 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இது யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து மரிக்கிறவர்கள் அவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைவதில்லை. அவங்க நித்திரையாய் இருப்பார்கள். அந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு அவர்கள் உயிர் தெழுவார்கள். யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உயிர் தெழுவார்கள். உயிர் தெழுந்து நியாய தீர்ப்பு அடைவார்கள். நாம முதலாம் உயிர் தெழுதலில் பங்கு பெற மாட்டோம். நாம ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களின் மீது வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவரோடு கூட ஆசாரியராய் இருந்து 1000 வருடம் ஆளுகை செய்வோம். அந்த 1000 வருடத்துல சம்பவிக்க போகிறது என்ன? சிங்கமும் மாடும் ஒன்றாய் மேயும், புலியும் ஆடும் ஒன்னா மேயும், கரடியும் பசுவும் ஒன்னா மேயும், சிங்கத்தின் குட்டிகளும் ஆட்டுக்குட்டிகளும் ஒரே இடத்தில் படுத்துக்கொள்ளும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், குழந்தை பாம்பு புத்துல கை வைக்கும். சின்ன பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க கட்டு வீரியன் பாம்பை கையில எடுத்து விளையாடுவாங்க. எல்லா மிருகங்களும் தீங்கு செய்கிற வல்லமையை இழக்கும். இப்ப நான் ஒருத்தரை அந்த 1000 வருட அரசாட்சியில நான் ஒருத்தர் அடிக்கணும்னு பஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஓங்கி குத்தணும்னு நினைக்கிறேன். குத்துறதுக்கு முன்னாலேயே டிவியில வந்துடும். குத்திட்ட பிறகு இல்ல, குத்துறதுக்கு முன்னாலேயே மாட்டிக்குவேன். நானு ஒரு இடத்துல திருட போறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன். வீட்டுல இருந்து கிளம்புறேன், முகமுடியெல்லாம் போட்டுக்குன்னு கிளம்புறப்ப டிவியில வந்துடும் நான் திருட போறேன்ட்டு. அங்க எருசலேம்ல பெரிய டெலிவிஷன் மெகா டிவி ஒண்ணு இருக்கும். நீ மனசுல நினைக்கிறது அங்க அவருக்கு தெரிஞ்சிடும். அவரே எருசலேம்ல தம்முடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அடுத்த ஒரு 10 நிமிஷம் அதை கொஞ்சம் விவரிக்கிறேன் கேளுங்க. இந்த 45 கணக்குக்கு தானே இந்த வித்தியாசம். லாஸ்ட் 2 1335 1290 இது 2 கழிச்சா எவ்வளவு இருக்குது? 45. ஓகே, 2 சாட்சிகள் இயேசுவே ஆண்டவர் என்று கடைசி நாட்களில் உலகமெங்கும் அறிவிப்பார்கள். ஸ்பெஷலி ஜூயிஷ் வேர்ல்ட். ஏன்னா யூதர்கள் தான் இன்னும் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க.
அந்த 2 சாட்சிகளை குறித்து அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தண்ணிய ரத்தமா மாத்தினவன், இன்னொருத்தன் வானத்திலிருந்து அக்கினிய வர வச்சவன். இந்த 2 பேருடைய மரணமும் ரகசியம். எலியா மரணம் அடையவில்லை, அப்படியே ரதத்திலே தூக்கின்னு போயிட்டாரு. மோசே மரணம் அடைந்தான், அவன் சரீரத்தை ஒருவனும் காணவில்லை. இந்த 2 ரகசியம் இருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், காணாம போயிட்டான். அது ரகசியத்தின் மேல ரகசியம், அது பத்தி ரெக்கார்டே இல்லை. அவன் எப்படின்னா போட்டான், நம்மளுக்கு என்ன போச்சு? அதுல கவனம் செலுத்தணும். ஏனோக்கு என்னாச்சோ தெரியல, ஒண்ணு போயிடும் நம்மளுக்கு. அவன் நல்லா இருப்பான், நீ போயிடுவ. நீ ஏன் போனோம்? உன்னை பத்தி நீ பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் பிளேஸ். பைபிள்ல எது தெரியலையோ, ரகசியமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, அதை பத்தி கவலைப்படாத. தானியேலின் புக்கு முத்திரை போடப்பட்டது, சீல்டு. ஆனா ஆண்டவர் யோவானை அழைச்சிட்டு போனார் தனியா. அங்க சம்பவிக்க போகிறத காட்டினார். தானியேலுக்கு எதெல்லாம் முத்திரை போட்டாரோ அது எல்லாத்தையும் மனுஷகுமாரனை வச்சு, ஆட்டுக்குட்டியானவர் வச்சு உடைக்க வச்சார். தானியேல் ஓன் அழுவுறான், பெடலற்று போனான், செத்துட்டான். ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டான். ஏறத்தாழ போயிடுச்சு, உயிர் தலை தொங்கிடுச்சு, போயிடுச்சு. ஆண்டவர் எழுப்பினாரு. இங்க யோவான், நான் செத்தவனை போலானேன். நான் அப்படி முறைகிறீங்க? பைபிளுக்கு தான் சொல்லுகிறேன், செத்தவனை போலானேன். மூச்சு எரிச்சிச்சு. அப்ப கூட யாரு, தேவதூதன் வந்து யோவானு கூட தட்டி எழுப்பி, நீ காண்கின்ற தரிசனத்தை ஒரு புத்தகத்துல எழுதுன்னு சொன்னான். தானியேல் எழுதி முத்திரை போட்டான், யோவான் எழுதி ஓபன் பண்ணி வச்சான். தானியேலுக்கு முத்திரிக்கப்பட்டது நமக்காக திறந்து வைக்கப்பட்டது. அதுல ஒரு நம்பிக்கை. ஓன் அழுகுறான் யோவான், ஐயோ எல்லா புத்தகங்களும் முத்திரையிடப்பட்டிருக்கிறதே, யார் இந்த முத்திரையை உடைப்பார்? தேவதூதன் வந்து யோவானை தேற்றான், வருத்தப்படாத, ஒருத்தர் இருக்கிறாரு, சிலுவையிலே மரித்தவர், ஆட்டுக்குட்டியானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடியவர். அவர் வந்து, மனுஷகுமாரன் வந்து முத்திரையை உடைக்கவும் அதில் உள்ளே இருக்கிறதை வாசிக்கவும் அவர் தகுதி பெற்றவராய் இருக்கிறார். அவர் சொன்னபடியே இயேசுநாதர் வராரு, முத்திரையை உடைக்கிறாரு, யோவானுக்கு அதை வெளிப்படுத்துறார். அப்போ தானியேலில் முத்திரிக்கப்பட்டது யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தானியேலும் தானியேலை சேர்ந்தவர்களும் பயப்படலாம், நாம பயப்பட வேண்டிய, புரிஞ்சுச்சா? தானியேலை பார்த்து ஐயோ பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. ஏன்னா இது நம்ம சம்பந்தமான விஷயம் இல்ல, நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் சபைக்கு ஆண்டவர் கிருபையா கொடுத்தார். யோவான் மூலமாக எல்லாம் வெளிப்படுத்த ஆயிற்று. சரி, இந்த 45 நாள் கணக்குக்கு வரலாம். இப்ப 2 சாட்சிகள் 3.5 வருஷம் இயேசுவே ஆண்டவர்னு உலகமெங்கிலும் அறிவிப்பார்கள், ஒருத்தனும் ஏத்துக்க மாட்டான். மொத்தம் 3.5 வருஷம் முடிவில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். தேவ கோபாக்கினை இறங்கி வரும். தேவ கோபாக்கினை வந்து யூதர்களுக்கு விரோதமாகவும் கைவிடப்பட்டவர்களுக்கு விரோதமாகவும் கட்டவிழ்த்து விடப்படும். என்னது? தீவிரவாதம், மகா உபத்திரவம். அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்தை போட்டுக்கொள்றவனுக்கு தான் கடையில என்ன கிடைக்கும்? ப்ராவிஷன்ஸ் கிடைக்கும். இப்ப நம்ம நாட்டுல எடுத்துக்கலாமே, அன்னைக்கு இந்த கருவாட்டு கடை வழியா போனா சின்னதா ஒண்ணு மாட்டி வச்சுட்டுக்கிறாங்க. 22 ரூபாய்க்கு ஒருத்தர் கருவாடு வாங்கிட்டு பாக்கெட்ல இருந்து 22 ரூபாய் எடுத்து கொடுக்கல. என்ன பண்ணுகிறாரு? அந்த கோடை ஸ்கேன் பண்ணுகிறாரு. இப்ப தக்காளி கடையில போங்க, அங்க வச்சுட்டுக்கிறாங்க. எந்த கடைக்கு போனாலும் அதை வச்சுட்டுக்கிறாங்க. ஒரு இடத்துல 100 ரூபாய் எடுத்து கொடுத்தேன், 23 ரூபாய் பில்லு. சார் சில்லற இல்ல, ஸ்கேன் பண்ணிடுங்க. என்னத்த ஸ்கேன் பண்ணிட்டோன்னு ஸ்கேன் பண்ணிட்டு, அந்த வசதி எல்லாம் என்கிட்ட இல்லப்பா, ஏடிஎம் கார்டு கூட என்கிட்ட இல்ல, அதெல்லாம் என்கிட்ட இல்ல, காசு தான், சில்லற தான் தர முடியும். நான் சார் இப்படி பண்றீங்க? பாக்குறதுக்கு ரொம்ப
மாடர்னாக்குறீங்க, ஸ்கேனர் இல்லைன்றீங்க அப்படின்னா என்னப்பா பண்றது? நான் ஊரான், நான் பழைய ஆளு, இந்த ஸ்கேன் கதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இந்த அச்சத்தன் சில்லற கொடுன்னு. அப்புறம் ஒரு 20 ரூபாய் சாக்லேட் என் தலையில கட்டிட்டு ஒரு 50 ரூபாவை கொடுத்தான். சரி, நான் சொல்றது கேளுங்க. இது என்னான்னு 10 வருஷத்துக்கு முன்னாலே எங்களுக்கு புரியாது. 30 வருஷத்துக்கு முன்னால சுத்தமா புரியாது. கோயம்புத்தூர்ல இருந்து யோபு ஞான பிரகாஷ் ஐயா ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து 2வது வருகையை பத்தி பிரசங்கம் பண்ணார் 30-40 வருஷத்துக்கு முன்னால. அப்போ அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளம் போடப்பட்டவங்க மட்டும்தான் கடத்தெருவுல பொருள் வாங்க முடியும் அப்படின்னா அன்னைக்கு நாங்கெல்லாம் நம்பல, இன்னைக்கு நம்பிட்டோம். ஏன்னா இப்பத்துல இருந்து ஒரு 10 வருஷம் ரூபாய் நோட்டெல்லாம் ஒழிஞ்சிடும், சில்லற காசெல்லாம் ஒழிஞ்சிடும், இருக்கிற ஒன்லி கேஷ்லெஸ் எக்கானமியா மாறிடும். ஏற்கனவே 90% வந்துருச்சு. பல நாடுகள்ல ரொம்ப குறைவு, ரூபாய் நோட்டை என்றது ரொம்ப குறைவு. எல்லாம் போன்ல ஸ்கேன், எல்லாம் ஆதார் கார்டோட லிங்க் எல்லாம். இப்ப நீ உன் போன் நம்பர் போட்ட உடனே உன் சரித்திரமே வெளியே வந்தது. என்ன? உன் பிளட் குரூப் இது, உன் அட்ரஸ் இது, உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட் இது. ஒன்னே ஒண்ணு, பேங்க்ல எவ்வளவு பணங்குதுன்னு எடுக்கிறதுக்கு அந்த 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 பர்சனல் நம்பர் தரணும். என்ன அதுக்கு பேரு? பாஸ்வேர்டு தரணும். அதை தவிர எல்லாம், அந்த பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும்? கவர்மெண்ட்டுக்கு தெரியும். உனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும். எல்லாம் இன்னைக்கு ரெடியா இருக்குது. அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த 3.5 வருஷ ஆட்சியில கேஷ்லெஸ் எக்கானமி, காசு இல்லாத ஒரு பொருளாதாரம். இப்போ உங்ககிட்ட காசு இருந்தாலும் நீ போய் வாங்க முடியாது. அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை நீ தரித்து கொள்ள வேண்டும். சிப்பு, முன்னெல்லாம் பேங்க் பாஸ்புக், அது போயிட்டு ஏடிஎம் கார்டு, இப்போ போனு. இப்போ என்ன வருங்காலத்துல என்ன திறமாயிடும்? ஒரு சின்ன இன்ஜெக்ஷன், ஒரு ஊசி குத்திடுவாங்க. அந்த ஊசியில கியூஆர் கோடு, உனக்கு ஒரு கியூஆர் கோடு அதுல பதிவாயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதை காமிச்ச உடனே உன்னுடைய ஹிஸ்டரியே அங்க தெரிஞ்சிடும். ஆக்சிடென்ட் ஆயிட்டு எங்கேயோ இருந்தா கூட புத்துகின் வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா உன் வீட்டுக்கு தகவல் சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அக்கௌண்ட்ல இருந்து. அந்த நாள் வருது, வந்து கொண்டிருக்கிறது. அதுல 90% நம்ம வாழ்நாள்ல பார்த்துட்டோம். கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? இந்த 2 சாட்சிகள் இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுவாங்க. 3.5 வருஷம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. 3.5 வருஷமும் இந்த 2 பேரை யார் கொலை செய்ய நினைத்தாலும் அவங்க வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு எதிர்க்கிறவர்களை அழித்து விடும். 3.5 வருஷம் முடிவுல அந்த 2 பேரும் கொல்லப்பட தேவன் அனுமதிப்பார். அந்த 2 பேரும் கொல்லப்படுவார்கள். எருசலேமின் வீதிகளில் அவர்களுடைய சரீரம் விழுந்து கிடக்கும். 3.5 நாள் யாருமே அவங்க சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்க. 3 நாள் எருசலேமின் வீதிகளிலே அது விழுந்து கிடக்கும். உலகமே அவர்களை பார்க்கும். 30 வருஷத்துக்கு முன்னால நம்பல. இந்திரா காந்தி செத்துட்டாங்கன்னு ரேடியோல அறிவிச்சாங்க. 2 hour கழிச்சு அந்த அம்மா செத்துட்டு 2 hour கழிச்சு. எங்கோ கன்னியாகுமரியில ஒரு ஆக்சிடென்ட் ஆகுனா இப்போ 9 மணி 8:55 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பிளாஷ் நியூஸ்ல வந்துடுது. சில நிமிஷத்துக்கெல்லாம் வந்துடுது. உலகத்தினுடைய கேமரா முழுக்க, மீடியா முழுக்க எல்லாமே அந்த 2 பேர் மேல போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கும். இந்த 2 பேருங்க செத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாரும் வெகுமதிகளை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகளை கொடுத்து கொள்வாங்க. they will exchange gifts. 2 பேர் செத்துட்டானுங்க அப்படின்னு பரிசுகளை அனுப்புவார்கள். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்த போது இருக்கும் பொழுது 3.5 நாள் கழிச்சு இந்த 2 பேரும் உயிரோடு எழுந்து அப்படியே மேகத்துல எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மேகத்திலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதும் யூத சங்கத்தினர், மத தலைவர்கள், யூத ஜூயிஷ் லீடர்ஷிப்
போவாங்க. உடனே செனகிரிப் சங்கத்தை கூட்டுவாங்க, ஆலோசனை சங்கத்தை கூட்டுவாங்க, அரசியல் சங்கத்தை கூட்டுவாங்க. கூட்டிட்டு அடுத்த நாள் வெளியே வந்து மேசியாவே வாரும், எங்களை ரட்சியும், மரணாதா என்று அழைப்பார்கள். அப்பொழுது இயேசு வருவார். அப்ப கூட எருசலேமுக்கு வரமாட்டார், அப்ப கூட ஒலிவ மலைக்கு வரமாட்டார். இந்த 3.5 வருஷத்துல ரட்சிக்கப்பட்ட யூதர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்ல? யாரு ரட்சிக்கப்பட்ட யூதர்கள்? அந்த ரட்சிக்கப்பட்ட யூதர்களை போஸ்ராவில் வச்சு ஆண்டவர் பராமரிச்சுன்னு வருவார். போஸ்ரா ஏதோன்ல இருக்கிறது. அது ஒரு கார் போற அளவுக்கு தான் வழி. பெரிய மலை பாறம், அதுக்குள்ள பாறைகளை குடைஞ்சு வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு ஏற்கனவே. அது ஏதோம்ல இருக்கிறது. அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட யூதர்களை வச்சு 3 வருஷம் கர்த்தர் பராமரிப்பார். அந்த 3 வருஷத்தின் முடிவுல ஆண்டவர் நேரா போயிட்டு அவங்களை விடுதலை ஆக்கி கொண்டு ஒரு ஊர்வலம் வரும். மணவாளன்கிற இடத்துல தான், சொல்லுங்க, மணவாட்டி. அதான் என்னையா சொல்றேன்றீங்களா? மணவாளன்கிற இடத்துல தான் மணவாட்டிங்கெல்லாம் ஜோரா சொல்லுங்க. மணவாட்டி எங்க வாயில வரமாட்டேந்தே, அவன் கூட பட்டது போதும், எங்கன்னா போக மாட்டானான்னு காத்துனுக்கிறேன். எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் வெளியே வருது. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, பேக கையில மாட்டி பஸ் ஏறின பொண்டாட்டி திரும்பி வந்துட்டு. மணவாளன் இருக்கிற இடத்துல மணவாட்டி. போஸ்ராவில தமக்குரியவர்களை அவர் ரட்சிக்க, அவர் சகோதரர்களை ரட்சிக்க அவர் போகும் பொழுது சபை அவர் பின்னால போகும். லட்சமான கோடிக்கணக்கான வெண் வஸ்திரம் தரித்தவர்கள், ஒரு ஊர்வலம் ஆரம்பமாகும். போஸ்ராவில் இருந்து எருசலேமை வந்தடைய 5 நாள் ஆகும். It will take 5 days. யோர்தான் அந்த புறம் யோதோமை கடந்து யோர்தானை 3 நாடை கடக்கணும். 3 countries பாஸ் பண்ணணும். அப்படி கடந்து வந்து இங்க வந்து அடைய 5 நாள் ஆகும். 5 நாள் ஆகும்போது அவர் ஒலிவமலைக்கு வந்ததும் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படும். அது 2ஆ பிளந்து இப்படி வடக்கை நோக்கி பாதி விழும், தெற்கை நோக்கி பாதி விழும். ஒலிவமலைக்கும் எருசலேம் தேவாலயத்துக்கும் ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல இப்ப வெறும் கல்லறைங்க தாங்குது, கிரேவ்யார்டு, கல்லறைகள். இப்போ இந்த மலை 2ஆ பிளந்து அப்படியே இந்த பள்ளத்தாக்கை மூடும். இந்த பள்ளத்தாக்கு மூடுற இடத்துல அங்க பார்த்தா ஒரு கேட் இருக்குது. இப்போ மூடி சீல் வச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிபதிக்குரிய வாசல். அந்த சியோன்ல வந்து எருசலேமை நோக்கி இந்த ஊர்வலம் போகும்போது அந்த வாசல் திறக்கப்படும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் ஒரு காரியத்தை சொல்றான். பல முறை எருசலேமை தீக்குறையாக்கி அதை அழித்து போட்டிருக்கிறார்கள். 11 வாசல் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிருக்கு. ஒருத்தனாலும் அதிபதிக்குரிய வாசலை மட்டும் தொட முடியல. இன்றைக்கும் சிதலம் அடையாமல் அதிபதிக்குரிய வாசல் சீலிடப்படப்பட்டு முத்திரை போடப்பட்டு இருக்கிறது. அந்த வாசல் திறக்கும். நம்ம ஊர்ல ஒரு தலைவர் இருந்தார், சிஎம்ஆர் முகம். அவரு ரொம்ப நல்லா பேசுவார். அவர் சொல்லுவார், தலைவருக்கு காரு கில்பட்ஸ் கிட்ட வந்தா மெயின் கேட் தானா திறக்கணும்னு. புரியல அவங்களுக்கு? அவர் காரு அப்படி போச்சுன்னா, இது மெயின் கேட் இல்ல, இது மெயின் கேட்டு, தானா திறக்கணும் அப்படின்னு ஏசுநாதர் இந்த வழியா, புதிய பாதை வழியா அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வாசல் தானாய் திறக்கப்படும். அது அதிபதிக்குரிய வாசல். அந்த வழியா போவார். போனதும் 40 நாள் ஆகும். 40 days he will set everything right. 5 நாள் ஏதோம்ல இருந்து எருசலேமுக்கு வர்றதுக்கு,
அடுத்து 40 நாள் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அமெரிக்கா மேல ஒரு அதிபதி, ரஷ்யா மேல ஒரு அதிபதி, இந்தியா மேல ஒரு அதிபதி, கர்நாடகா ஸ்டேட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், கோலார் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு எம்பி, இப்படி எல்லாருக்கும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். 5 விஷயத்துல உண்மையா இருந்தவனுக்கு 5 பட்டணம், 10 விஷயத்துல உண்மையா இருந்தவனுக்கு 10 பட்டணம், ஒரே விஷயத்துல உண்மையா இருந்தவனுக்கு ஒரே பட்டணம், உண்மையே இல்லாதவன் தவாலி. கவனிங்க, இப்போ ஒரு ஆத்மாவை கூட நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பட்டணம் கூட இல்ல. நீ என்ன பண்ணுக்கணும்? ராஜா வரார் வரார் வராருன்னு சொல்றானு அப்படின்னு நின்னுக்கணும். ஒரு ஆத்மாவை இப்போ கிருஷ்ணாவரத்துல இருக்குது எங்க யாரு கவிதாமணி அம்மா, கிருஷ்ணாவரத்துல ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட அந்த அம்மா ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துச்சுன்னா கிருஷ்ணாவரத்துக்கு அந்த அம்மா தான் கவுன்சிலர். நான் சொல்றது புரியுதா? வாரண்ட்ல இருக்குது. மேரி அம்மா ஒரு 10 பசங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திச்சுன்னு நினைச்சுக்கேன். ஓல்டு ஓரியன்டைன், நியூ ஓரியன்ட்லைன், வெஸ்லின் பிளாக், ஹென்ரிஸ் எல்லாம் யாரு கவுன்சிலர்? மேரி அம்மா. புரியுதா? திடீர் நகர் பங்கார்பேட்ல பிலமைனா சிஸ்டர் அருள்தாஸ் ஐயா அங்கக்கு இப்போ கவுன்சிலர். அங்கக்கு கொஞ்ச நாளாவது போயிட்டாங்க. என்ன பண்ணாரு? ஊழியம் பண்ணாரு இல்லையா? அங்க தன்ராஜ் ஐயாக்குறாரு இல்ல, அவர் அரக்கோணத்துக்கு எம்எல்ஏ ஆயிடுவாரு. புரியுதா? அப்ப கேஜிஎஃப்க்கு நான் தான். நான் பொறாம பாரு ஒண்ணு எப்படி பாக்குறாங்க பாருங்க. இப்பதான் இல்ல, அப்பனா இருந்துட்டு போறேன் விடுங்களேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஓகே, ஆண்டவருடைய இப்படி செப்பன் எடுக்கிற வேலை, எவ்ரிதிங் வில் பி இன் பிளேஸ் ஃபார் 40 days. அதே நேரத்துல அவர் என்ன பண்ணுவாரு? சாத்தானை சங்கிலினால கட்டி 1000 வருஷம் அவன் வெளியே வராதபடிக்கு அவனை கட்டி போடுவார். அந்த கட்டத்துல தான் இது நடக்கும். எது? மாடும் சிங்கமும் ஒன்னாமேயும், குழந்தைகள் பாம்பு புத்தின் மேல கை வச்சு விரியன் பாம்புகளோடு விளையாடுவார்கள். இது எப்ப நடக்கும் சொல்லுங்க? 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சதும் சாத்தான விடுதலை பண்ணுவாரு. அவன் வந்து ஒரு சில நாளுக்கெல்லாம் ஒரு பெரிய சேனையை தனக்கு எழுப்புவான். கடைசி யுத்தம் இயேசுநாதர் மட்டும் நம்மள யுத்தத்துக்கு அனுப்ப மாட்டார். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன்னு சொல்றார். கழுதை குதிரையினுடைய கடிவாளங்குது பாரு, அது அளவுக்கு 3500 மைல் ரத்தம் ஆறா ஓடும். குதிரை கடிவாளம் அளவுக்கு 3500 மைல். எல்லாம் 3500 35 3.5 வருஷம். அதுவே ஒரு தனி கணக்கு. ரத்த ஆறு ஓடும். குதிரையினுடைய கடிவாளம் இது வரையிலும் ரத்த ஆறு ஓடும். அவன் நித்தியமாக சாத்தான் மடங்கடிக்கப்படுவான். இப்போ என்ன ஆகும்? 1000 வருடம் இயேசுநாதர் அரசாட்சி செய்த பிறகும் பிதா விரும்புகிற பரிசுத்தத்தை இந்த பூமி அடைந்திருக்காது. ஈவன் ஆஃப்டர் அ மில்லினியம், 1000 வருட அரசாட்சி இயேசுவே இரும்பு கரம் கொண்டு ஆளுகை செய்வார். லஞ்ச லாவண்யம் இருக்காது. டெத் சர்டிபிகேட்டுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்காது. டெத் சர்டிபிகேட்டுக்கு லஞ்சம். 100 வயது உள்ளவனா எல்லாரும் இருப்பாங்க. யாரும் தற்கொலை பண்ணிக்க முடியாது. யோசித்து பாருங்களேன், இந்த 1000 வருட அரசாட்சியில தப்பிச்சுக்கிறதுக்கு யாரும் போய் சூசைட் பண்ணிக்க முடியாது. இன்னும் விபத்தே நடக்காது. நோ ஆக்சிடென்ட்ஸ். சரி, நம்மளுக்கு என்ன? நம்ம கதை என்ன? எல்லாரும் எப்படின்னா போட்டோம், நம்ம கதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எல்லாம் மகிமையின் சரீரத்தில் இருப்போம். எப்படி இருப்போம் சொல்லுங்க? எப்படி இருப்போம்? மகிமை. அப்போ மகிமையின் சரீரத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு கல்யாணம் கிடையாது. என்ன சிஸ்டர் அவ்வளவா வெறுத்து போச்சு அருள்தாஸ் மேல? சரி, அப்போவாவது ஃப்ரீ ஆக்கலாம் இல்லையா? ஆமா, சகோதரி எப்சி யாருன்னு அப்ப தெரியும்.
ஆனா தெரிஞ்சா கூட ஹலோ how are you அவ்வளவுதான். ஏன்னா நமக்கே மரணம் இல்லை, ஆகவே நாம் ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே மகிமையின் சரீரத்துல இருப்போம். எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அதான் ஒரு இயேசுநாதர் கிட்ட கேட்டாங்கல்ல, கல்யாணம் இதுல ஆண்டவருடைய ராஜ்யத்துல கொள்வனையும் இல்லை, ஆண் என்றும் இல்லை. எல்லாம் எப்படி இருப்போம்? தேவதூதர்களை போல மகிமையின் சரீரத்துல நம்ம இருப்போம். இப்ப நம்ம இருப்போம். திடீர்னு நினைச்சா திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம், பிலோமினா சிஸ்டர். நினைச்சா மேரி டக்குன்னு மைசூருக்கு போயிடலாம். நம்ம நினைச்சா மாமியார் வீட்டுக்கு போயிடலாம். நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல இருக்கலாம். ஏன்னா நமக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, அப்ப ஜனங்கள் யாருன்னா இருக்கிறவங்க அந்த 1000 வருடம் ஏசுநாதருடைய ஆட்சியிலேயே அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். இரும்பு கரம் கொண்டு அவர்களை அடக்குவார். He will rule with the iron hands. இரும்பு கரம் கொண்டு அடக்குவார். லஞ்சம் இருக்காது, விபத்து இருக்காது, கொள்ளை நோய் இருக்காது. 100 வயது மதிக்கத்தக்கவன் வாலிபனை போல இருப்பான். People will live for 100 years. குழந்தை மரணம் இருக்காது, முதியவர்கள் இருக்க மாட்டார்கள், நோய் இல்லாத, ஹாஸ்பிட்டல் இல்லாத, சர்ச் இல்லாத. சர்ச் இல்ல, சர்ச் இல்லையா? சர்ச் இல்லைன்னு சந்தோஷப்படுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாம் என்ன முறைச்சுன்னுக்கிறீங்க. அங்கிருந்து சிக்னல் எல்லாம் கொடுக்குறாங்க. 2வது வருகைய பேச்சு, 1000 வருடத்தை பேசி, புதிய வானம் புதிய பூமியை சொல்லி எல்லாத்தையும் முடிக்கணும். தானியல் புக்கை முடிக்கணும். இப்ப டைம் பாக்குறவங்க வந்தப்போ டைம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களை நான் பாராட்டி இருப்பேன். ஓகே. அப்ப இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு ஒரு வெள்ளை சிங்காசனம் இறங்கி வரும். அதே நேரத்துல பழைய வானம் புடவைய மாதிரி சுருட்டி அப்படி போடப்படும். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஜனங்கள் எல்லாம் 2 வருஷம் தானா வரிசையில நின்னுடுவாங்க. ஒண்ணு வெள்ளாடு, இன்னொன்னு செம்மறியாடு. சரி, இந்த வெள்ளாடு செம்மறியாடு அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வரிசையில, நம்ம கூட வரிசையில நிற்போம் கணக்கு கொடுக்கறதுக்கு. நம்ம நியாய தீர்ப்பு அடைவதற்காக இல்ல, கணக்கு ஒப்புவிக்க. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ தானா எங்க போயிடுவாங்க? எரிகின்ற அக்கினி கடலுக்கு போயிடுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கோ ஆண்டவர் நித்தியமாய் அவரோடு என்றென்றும் வாழக்கூடிய, துதியோடு ஸ்தோத்திரத்தோடு அவரோடு வாழக்கூடிய ஒரு கிருபையை தருவார். 1000 வருட அரசாட்சியில ஆளுகை செய்வோம். ஆனால் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமுக்கு வரும் பொழுது எப்போதும் அவரை துதித்துக் கொண்டிருப்போம். என்னதான் அப்ப நடக்கும்? ஒன்னும் இல்லை. அல்லேலூயா. காலையில எழுந்தோன்னு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. சூரியன் இல்ல, கடல் இல்ல, எவ்வளோ விஷயங்கள் இல்ல. இப்ப நம்ம சர்ச் இல்லைன்ட்டனே, முடிஞ்சிச்சு. தானியேலே சொல்லிட்டான், அப்பொழுது காணிக்கையையும் பலியையும் ஓய பண்ணுவேன். சர்ச் இல்லைன்னா காணிக்கை இல்ல, எருசலேம் இல்லைன்னா பலி இல்ல, தேவாலயம் இல்லைன்னா யூதர்கள் செலுத்தக்கூடிய பலி இல்ல, அதுவும் இல்ல, சர்ச் இல்ல, ஆகவே காணிக்கை இல்ல. பலியையும் காணிக்கையும் ஓய பண்ணுவேன். எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை என்றென்றுமாய் 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 ஆர்ப்பரித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த திரளான வெண்வஸ்திரம் அணிந்த கூட்டத்திலே நான் இருக்க விரும்புகிறேன். I want to be there. How about you? உன்னை குறித்து என்ன? அந்த திரளான வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் கூட்டத்திலே நீ இருக்கணும்னா இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நான் ஏற்றுக்கொள்ளாதையா சர்ச்சுக்கு வரேன்னா மறுபடியுமாய் நம்முடைய வழிகளை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து அதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையிலே நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் கைகளை உயர்த்தி வாய் திறந்து கொஞ்ச நேரம்